ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக மிக முக்கியமான செய்தி பத்திரிக்கையில் வெளியாகிருக்கு. அது என்னங்கிறத முழுசா அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்வரிடம் 29, உதயநிதியிடம் 32 மனு தந்தும் பயனில்லை. நியமனத் தேர்வு எழுதி காத்திருக்கும் 25,000 பேர் விரக்தி அப்படிங்கிற தலைப்பில் வந்து செய்தி வெளியாகிருக்கு. என்னென்னு ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வான டெட்டு தாள் 1 தேர்ச்சி கட்டாயமாகும். கடந்த 2011 முதல் இதுவரை 6 முறை நடந்த தேர்வில் 68,000 பேருக்கும் மேல் தேர்ச்சி பெற்று 12 ஆண்டுகளாக பணி நியமனமின்றி உள்ளனர். இந்நிலையில் தொடக்க கல்வித்துறையில் 2768 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு டெட்டு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூடுதலாக நியமனத் தேர்வு எழுத வேண்டும் என 2023 பிப்ரவரி 9 அறிவிப்பு வெளியிட்டு 2024 ஜூலையில் தேர்வு நடத்தப்பட்டது. இதுவரை அதற்கான முடிவு வெளியிடப்படவில்லை. பொதுவாக நியமனத் தேர்வு எழுதினால் 5 நாட்களுக்குள் கீ ஆன்சர் வெளியிட வேண்டும். அதுவும் வெளியிடவில்லை. இதனால் தேர்வு எழுதிய 25,319 பேர் 7 மாதங்களாக காத்திருக்கின்றன. இதற்கிடையே தொடக்க கல்வித்துறையில் 10,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. அவற்றை முறையாக காலி பணியிடங்களாக அறிவித்து டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி 7 மாதங்களாக கோரிக்கை மனுக்கள் அளிக்கும் போராட்டத்தில் இடைநிலை ஆசிரியர் நியமனத் தேர்வு எழுதிய தேர்வர்கள் அமைப்பு ஈடுபட்டுள்ளது. இந்த அமைப்பு நிர்வாகிகள் கூறியதாவது: நியமனத் தேர்வு அறிவிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவுற்றது. தேர்வு எழுதி 7 மாதங்கள் ஆகின்றன. முதல்வர், துணை முதல்வர், கல்வி அமைச்சர் நிகழ்ச்சிகள் எங்கு நடந்தாலும் எங்கள் அமைப்பு சென்று தொடர்ந்து கோரிக்கை மனுக்கள் அளித்து வருகிறோம். முதல்வரிடம் மட்டும் 29 முறை நேரில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. துணை முதல்வரிடம் 32 முறையும் அமைச்சரிடம் 42 முறையும் மனுக்கள் அளித்துள்ளோம். இவை தவிர முதல்வர் தனிப்பிரிவில் 5,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் அளித்துள்ளோம். ஆனாலும் எங்களுக்கு விடிவு கிடைக்கவில்லை. ஒரு கோரிக்கை தொடர்பாக அதிகபட்சம் மாநில முதல்வரிடம்தான் மனு அளிக்க முடியும். அவரிடமே பலமுறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை இல்லையே. எங்களின் 12 ஆண்டுகள் தத்தளிப்புக்கு இனியாவது முடிவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.